தந்தை பெரியாரின் சிலையை அவமதிப்பவர்களின் கை இருக்காது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இன்று இந்திய உபகண்ட பூராவிலும் சமூக நீதியினுடைய குரல் கேட்கிறது என்றால் அதற்கு காரணம் ஈரோட்டு பெரியார், பேரறிஞர் அண்ணாவினுடைய குருநாதர், தென்கிழக்கு ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ் என்று ஐநா மன்றத்தால் பாராட்டப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள். அவரால் தான் சமூக நீதி இன்றைக்கு தலை தோங்குகிறது. எதிர்ப்புகள் சுக்குநீராகின்றன. பெரியாரை இன்றைக்கு இளைஞர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே பெரியாருடைய இந்த நினைவு நாளில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு மதுரையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு காலத்துல பெரியார் சிலை அவமதிப்பதுன்றதே கிடையாது, நம்ம ஒரு பெரிய விஷயமா சொன்னோம். ஆனா இப்ப சமீப காலமா அது ஒரு அவமதிக்கின்ற ஒரு செயலை நிறைய இடங்களை பார்க்க முடிகிறது. ஏன் அது திட்டமிட்டு ஒரு கூட்டம் செய்து, ஆனா அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்குறோம். எல்லா இடங்களையும் பதிலடி கொடுத்துருக்குறோம். நீ வெளிப்படையா வா, அந்த சிலைய மாலை போடுறேன், செருப்பு மாலை போடுறேன்னு சொல்லு, உன் கை இருக்காதுன்னு நான் சொன்னேன். நான் சார், மத்திய நிதியமைச்சர் தூத்துக்குடி உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த மாவட்டங்களை ஆய்வு பண்ண இருக்கிறதா சொல்றாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு பண்ண இருக்கிறதா, இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் மத்திய அமைச்சர்கள் யாரும் வரலன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினாரு, அதனால வர்றாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.